வெல்கம் டு த சேனல். நீங்கள் பார்க்குறது வந்து மேங்கோ. ராம் மேங்கோ இல்லை, ரொம்ப பழுத்தம் இல்லை, ஒரு மாதிரி செங்காயாக இருக்கிற இதை வந்து நல்லா வேக வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி குக்கரில் வச்சு கிண்ணத்தில் வச்சிடணும். ஒரு அந்த மேங்கோவை நான் எலக்ட்ரிக் குக்கர்லேயே பண்ணிட்டேன். ஒரு கிண்ணத்தில் உள்ளே வச்சுட்டு மேங்கோவை ஒரு 4 மேங்கோ, இவ்வளோ பெரிய மேங்கோ 4 மேங்கோ வச்சுட்டு இந்த சைஸ் இந்த மாதிரி மேங்கோ ரொம்ப பழுத்ததும் கிடையாது, ரொம்ப கெட்டி காயம் கிடையாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் வச்சுட்டு நல்லா வெந்து வந்ததும் அதில் இருக்க கொட்டை எடுத்துகிட்டு பல்பெல்லாம் இது பண்ணிவிட்டு வேக வச்சதில் நல்லா சர்க்கரை போட்டு மாதிரி பண்ணியாச்சு. நல்லா ஜாம் மாதிரி பண்ணியாச்சு. இது சும்மா சாப்பிட்டு நிறைய பண்ணேன், சும்மாவே சாப்பிட்டாச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இதில் ஒன்றும் காரம்லாம் கிடையாது, வெறும் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஆற வச்சு பாட்டிலில் போட்டுக்க வேண்டியது தான். அப்பப்போ வெயில் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம், பசங்களுக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்க கொடுக்கலாம். இந்த அது மாதிரியா பிரெட்டில் தடவி சாப்பிடலாம், ஜாம் மாதிரி. அது மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நீங்களும் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். நீங்கள் பார்க்குறது வந்து மேங்கோ. ராம் மேங்கோ இல்லை, ரொம்ப பழுத்தம் இல்லை, ஒரு மாதிரி செங்காயாக இருக்கிற இதை வந்து நல்லா வேக வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி குக்கரில் வச்சு கிண்ணத்தில் வச்சிடணும். ஒரு அந்த மேங்கோவை நான் எலக்ட்ரிக் குக்கர்லேயே பண்ணிட்டேன். ஒரு கிண்ணத்தில் உள்ளே வச்சுட்டு மேங்கோவை ஒரு 4 மேங்கோ, இவ்வளோ பெரிய மேங்கோ 4 மேங்கோ வச்சுட்டு இந்த சைஸ் இந்த மாதிரி மேங்கோ ரொம்ப பழுத்ததும் கிடையாது, ரொம்ப கெட்டி காயம் கிடையாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் வச்சுட்டு நல்லா வெந்து வந்ததும் அதில் இருக்க கொட்டை எடுத்துட்டு பல்பெல்லாம் இது பண்ணிட்டு வேக வச்சதுல நல்லா சர்க்கரை போட்டு மாதிரி பண்ணியாச்சு. நல்லா ஜாம் மாதிரி பண்ணியாச்சு. இது சும்மா சாப்பிட்டு நிறைய பண்ணேன், சும்மாவே சாப்பிட்டாச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. இதில் ஒன்றும் காரம்லாம் கிடையாது, வெறும் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சு. பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா ஆற வச்சு பாட்டிலில் போட்டுக்க வேண்டியது தான். அப்பப்போ வெயில் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம், பசங்களுக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்க கொடுக்கலாம். இந்த அது மாதிரியா பிரெட்டில் தடவி சாப்பிடலாம், ஜாம் மாதிரி. அது மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நீங்களும் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.